வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா வாங்கி பாத். இந்த வாங்கி பாத் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாங்கி பாத் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. இதில் ஒரு சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி போடுறது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த வாங்கி பாத் பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் வந்து நாம் வந்து சின்ன சின்ன டைஸாக தான் கட் பண்ணி போடணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு வாக்கில் போடுவாங்க. அதே மாதிரி ஏரோப்ளேன் கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சின்ன நாட்டு கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், வெள்ளை உளுத்தம் பருப்பு 3/4 ஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய். நாட்டு கத்திரிக்காய் 6 கத்திரிக்காயை எடுத்து நைஸா இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அதாவது எப்படின்னா சின்னதாக வெட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, வாங்கி பாத் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி தான் பண்ணணும். ஒரு சில பேர் நீட்டு வாக்கில் வெட்டுறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இந்த பேனில் வித்தவுட் ஆயிலே இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா கடலைப்பருப்பு, இந்த 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு இதையும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சு, அதாவது வந்து லைட்டாக ரோஸ்டட் ஆகிற மாதிரி வறுக்கணும். இந்த வறுக்கும் போது நமக்கு வந்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூடயே தனியா, இந்த தனியா அப்புறம் வந்து காஞ்ச மிளகா. இந்த தனியா வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா வந்து 6 காஞ்ச மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான். இந்த காரத்தை தவிர நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறதோடு இல்லாமல் பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அதனால் காரம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாதத்தோட கலர் அப்படிங்கிறது மாறும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதா ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெயும் காட்டியிருப்பேன், சாதா ஆயிலும் காட்டுவேன். நல்லெண்ணெய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்களா, சாதத்தை வந்து நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லெண்ணெய் தெளித்து ஆற வச்சுருக்கேன் சாதத்தை. அதுக்கு அடுத்தது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாங்கி பாத்துக்கு மசாலாஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கடுகு ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து கடுகு போட்ட பிறகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே 1/2 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு ஜீரகம் நான் வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை வாழைக்கீரி இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சு அந்த இது பண்ணுறோம் இல்லையா, இதை நாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது நாம் கத்திரிக்காவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக வந்து ஒரு வதக்குங்க. இந்த வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு, சாதத்தில் நாம் சால்ட்டு ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சமாக இதுக்கு சால்ட்டு ஆட் பண்ணலாம். நான் வந்து சாதத்தில் சால்ட்டு ஆட் பண்ணல, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பெருங்காயத்தூள் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து வேணும்னா மசாலாஸ் வந்து நாம் வந்து கலப்போம் இல்லையா, அந்த டைமில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போது இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் வதக்கிறது வந்து ரொம்ப லைட்டாக வதக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப கத்திரிக்காவை நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உரு தெரியாமல் போச்சு அப்படின்னா அந்த வாங்கி பாத் அப்படிங்கிறதுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்திரிக்காவை 3/4 வேக்காடு தான் வதங்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் ஃபுல்லாக வதக்கி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. இப்போ இது கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் காட்டும். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 மடல் அப்படிங்கிறது வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் புளி ஊற வச்ச தண்ணி வந்து நான் வந்து எவ்வளோண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நான் ஏன் இந்த நேரத்தில் சேர்க்குறேன் அப்படின்னா கத்திரிக்காய் சப்போஸ் நமக்கு ஹார்டான கத்திரிக்காவாக இருக்குது அப்படின்னா
இந்த கத்திரிக்காயில் இந்த புளிப்பும் ஏறி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்குறதோடு இல்லாமல் கத்திரிக்காவை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக இந்த புளி தண்ணியை தெளிச்சிக்கிட்டு பண்ணிக்கலாம். இப்போது இதை கத்திரிக்காய் கொஞ்சம் இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு ஆகட்டும். அதன் பிறகு நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மிக்சியில் அந்த வறுத்த பொடியை நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி திரியாக நீங்கள் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நாம் சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கத்திரிக்காய் நமக்கு வெந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நான் சொன்ன பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, 3/4 வேக்காடு அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் பவுடர் பண்ணி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் ஸ்பூனால், பெரிய டேபிள் ஸ்பூனால் ஹீப் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்காங்க. நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்பூனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் வேணும் அப்படின்னா நாம் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஸ்பைசி ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் காரம் கொஞ்சம் வேணுங்கிறத பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வாங்கி பாத் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான டிஷ். இப்போது இந்த மசாலாஸ் ரெடி ஆகிருக்கு இல்லையா, இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாதத்தை உதிராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதத்தை ஆட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சாதத்தை நாம் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணுறது சாதம் இன்னும் சொல்லப்போனால் அந்த சாதத்தில் கத்திரிக்காயோடைய கலரும் நல்லா தெரியணும். அதே சமயம் இந்த மேற்கொண்டு மேலே போட்ட பவுடர்ஸ் அப்படிங்கிறதுனுடைய கலரும் தெரியணும். இதுதான் வாங்கி பாத் அப்படிங்கிறதுனுடைய கலர் அப்படின்றது எல்லாமே. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரிக்காயினுடைய கலர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே தான் இருக்கும். இதில் கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. நான் கிட்டத்தட்ட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட இருக்காது அரிசி. இதை நான் போட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் சொன்னதை மாதிரி 6 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கத்திரிக்காய் அதாவது வாங்கி பாத் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கத்திரிக்காய் நிறைய இருந்தா அப்படின்னா தான் உங்களுக்கு வாங்கி பாத் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த வாங்கி பாத் எப்படி உதிரா அழகாக கலர் கத்திரிக்காயோடைய கலர் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ வாங்கி பாத்துக்கு நம்ம சாதத்தை வடித்து பொடி போட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வாங்கி பாத், சுவையான வாங்கி பாத் ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.